அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். 133வது நாளை அடைந்திருக்கிறது பலஸ்தீன் மீட்பு போர். இதில் நேற்று வெள்ளிக்கிழமை நாம் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுபவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி வழக்கமாக குறிப்பிட்டு வருகின்றோம். நேற்று எல்லாத்தையும் மிஞ்சி 25,000 பேர் தொழுதுருக்காங்க. பயங்கர கெடுபிடி. பேரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தடுப்புச்சுவரெல்லாம் ரொம்ப பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டான். இருந்தாலும் அத்தனையும் தாண்டி போய் இல்லை சில போராளிகள் எதிர்த்து போராடி இருக்காங்க, ஷஹீதாகிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு அது இந்த அக்ஸாக்குள்ளால் என்டர் ஆகிறதே பெரிய ஜிஹாது மாதிரி ஆயிட்டு. ஆனால் என்டர் ஆகிட்டாங்க. 25,000 பேர் தொழுதுருக்காங்க. நீங்கள் இது 19வது வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள். இந்த யுத்தம் தொடங்கி முதல்ல 4,000 5,000 தான் அலோவ் பண்ணான். அதுக்கு பிறகு வெளியிலே தொழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி 12,000 15,000 போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 20,000, இந்த வெள்ளிக்கிழமையில் 25,000 பேர். அப்போ அல் அக்ஸாவை மீட்டுட்டாங்க. வழக்கமாக மினிமம் ஸ்ட்ரென்த்து 50,000, மேக்சிமம் லட்சக்கணக்கில் போகும், லட்சத்துக்கு போகும். ஆனால் 25,000ங்கிறது ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிட்டு. அப்போது இந்த 19 வெள்ளிக்கிழமையில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த மேப்பு கீழே இறங்கி மேலே இறங்கி கடைசியில் ஸ்டடி ஆகிட்டு 15, 20, 25ன்னு ஆயிருக்கு. இதுக்கு அவங்க தரக்கூடிய விலை பெரிய விலை. அதை தான் நான் அடிக்கடி அடிக்கோடிட்டு காட்டுவது என்னவென்று சொன்னால், அல் அக்ஸாவை பற்றி எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பேசலாம், புக்கு போடலாம், எல்லாம் நடத்தலாம். ஆனால் அந்த பள்ளிவாசல், அதாவது நம்மளுடைய முதல் கிபிலா, எந்த பள்ளிவாசலில் நீங்கள் போங்க, இல்லைனா அதில் எரிவதற்கு கொஞ்சம் போல எண்ணெயை அனுப்பியுடைய வைங்கள்னு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் தந்து பேசினார்களோ, எது அவர்களுடைய விண்ணேற்றத்தின் முக்கிய பகுதியாக இருந்ததோ, எது கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெருந்தன்மையின் மிகப்பெரிய ஒளிவிளக்காக அந்த இஸ்ரேலில் வர அந்த அங்கிருந்த கிறிஸ்தவ மன்னர்கள், ஆட்சியாளர்களுடைய, பிஷப்புடைய, பாஸ்டருடைய இதயங்களை திறந்ததோ, அந்த பள்ளிவாசலில் இன்றைக்கு பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. நாமெல்லாம் துவா செய்யலாம், போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க, நீங்கள்லாம் உதவி செய்ய நினைப்பீங்க, ஆனால் முடியாது. ஆனாலும் அவர்கள் அகதன் தங்களுடைய பாதையில் பலமாக நிற்பார்கள் என்று அது நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இஸ்ரேலே தன்னுடைய தோல்விகளை வேறொரு விதத்தில் ஒத்துக்கிட்டு இருக்கு. நெத்தன்யாஹுவுக்கு அந்த தோல்வியை ஒத்துக்கிடக்கூடிய பழக்கமே கிடையாது. அவர் இப்போ என்ன செய்ய போகிறாராம், ஆஃப்டர் த காசா வார். காசா வாரை இன்னும் முடியல, அதில் இருந்து காசா முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டில் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. நேற்று அபு உபைதா ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் தன்னுடைய வெற்றிகளை எல்லாம் கோடிட்டு காட்டிவிட்டு த பிகினிங் ஆஃப் அன் எண்ட் சொல்லியிருக்காரு. கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டது இந்த யுத்தம். மிச்சம் சொச்சம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ வீரர்களையும் நாங்கள் இங்கே இருந்து அனுப்பிவிட்டால், வெளியேற்றிவிட்டால் காசா முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இதை நேற்று நானும் சொன்னேன். இப்போ இஸ்ரேல் என்ன செய்தான், காசாவுக்கு வெளியில் ஒரு பஃபர் ஸ்டோனை எப்போன்னு சொல்லணும், ஒரு பாதுகாப்பு வளையமா. அந்த பாதுகாப்பு வளையத்தில் இஸ்ரேலில் வந்தேரிகளை கொண்டு வந்து வைக்க மாட்டாராம். அவர் என்ன செய்வாராம், ஹமாஸைக்கு ஆதரவு தராத பாலஸ்தீன மக்களை கொண்டு வந்து வைப்பாங்களாம். தாராளமாக செய்யி. அப்போ என்ன ஒத்துக்கிட்ட, காசாவை விட்டுட்டுவேன், காசாவுக்கு வெளியில் ஹமாஸை ஆதரிக்காதவர்கள் எவன்டா இருக்கான், ஹமாஸை ஆதரிக்காதவர்கள் அப்படியே கொஞ்சம் பேர் நாங்கள் நடுநிலைவாதிகள்னு சொல்லி வேஷம் போடுறவன் இருந்தான்னு வை, அங்கே கொண்டு நீ குடியமர்த்தினான்னு வை, நீ பண்ணுற அநியாயத்தில் அவனே ஹமாஸாக மாறிடுவான். வேறு வழி இருக்காது அவனுக்கு. இப்போ போராளிகளுடைய நியாயத்தை உலகமே புரிந்து கொண்டது. நேற்றும் நம்ம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, ஹமாஸ் இஸ் நாட் அன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த வரிகளை. அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் October 7 எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு, எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் அவர் சொன்ன பழைய வார்த்தை இருக்கு பாருங்க, 56 வருடத்து சஃபகேட்டிங் ஆக்குபேஷன், உன்னுடைய மூச்சு திணறும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதில் ஒரு நல்ல செய்தி வந்துட்டா. இப்போ எகிப்து என்ன செய்யுதுன்னா, இந்த பிலாடெல்ஃபியா எல்லாம் என்ன பயன்னு சொல்லிடுது இஸ்ரேலை, இங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் வைக்காதன்னு.
ஒருவேளை ரஃபால குழுமி இருக்க மக்கள் மீது நீ ஆக்கிரமிப்பை நடத்தினால், எனக்கு தெரிஞ்சு நடத்திட்டு இருக்கான். நேற்றும் ஒரு 11 பேர் ரஃபா பகுதியில் இறந்துருக்காங்க. நேற்று 122 பேர் இறந்துருக்கு, 112 பேர் இறந்துருக்காங்கல்ல. அதில் 11 பேர் இந்த ரஃபா பார்டரில் உள்ளவங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு தான் இருக்கான். அவங்க எகிப்து ஒரு பெரிய வாழை கட்டி பாலஸ்தீனில் இதை டிஸ்பிளேஸ் ஆகி வரக்கூடியவங்களுக்கு நம்ம எகிப்து பார்டரில் பாதுகாப்பு கொடுத்துடலாம். எகிப்து பார்டரில் நல்ல திட்டம். எப்படின்னா, எகிப்துக்கு உள்ளால போனால் திரும்ப உள்ள வெளியில் விடமாட்டான். திரும்ப பாலஸ்தீனத்தில் குடியேற்ற முடியாது. அதனால் அவங்க பாலஸ்தீனத்துக்கும் ரஃபாவுக்கும் எகிப்துக்குமா இருப்பாங்க. அப்படி ஒரு திட்டத்தை ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எகிப்து கொஞ்சம் இஸ்ரேலுடைய பயத்தில் இருந்தும் அமெரிக்காவினுடைய பயத்தில் இருந்தும் வெளியே வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அடுத்து எர்துகான் அடிக்கடி எகிப்துக்கு போகிறார். அவர் நம்ம கடைசி கிலாஃபோடைய கொள்ளு பேரன். அவர் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணியிருப்பார் என்ன தோணுகிறது. அதுக்கு பிறகு யுஏஇ கொஞ்சம் தைரியம் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்தியாவில் இருந்து பொருட்கள் யுஏஇக்கு போய் யுனைடெட் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போய் அங்கிருந்து ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்கு வருன்னு. நேற்று அவர் யுஏஇயுடைய அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர் ஸ்போக்ஸ் பர்சன் அப்துல்லாமான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் அப்படி எதையும் ஏற்பாடு பண்ணலை. சில வியாபார கம்பெனிகள் காலகாலமாக செய்துட்டு இருக்க விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தயவு செய்து எங்களுக்கு எதிராக திருப்பாதங்க. ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம் உலகத்தினுடைய மொத்த கோபமும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக இருக்குது. கொஞ்சம் சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்குது. இப்போ சவுதி அரேபியா 2 ஸ்டேட்டு தான் வேணும் இன்னுங்கிறதுல உறுதியாக இருக்கனால கொஞ்சம் தனிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஈரான் என்ன செய்யணும், அருமையாக நேற்று ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் இங்கே உள்ள சவுதியோடைய பாதுகாப்பு அமைச்சரை சந்திச்சிருக்கிறார். அப்படியே அந்த ஈரான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி இவன் அமெரிக்காவுக்கு காலில் ஒட்டுமொத்தமாக விழுந்து பேஸுகளை கொடுத்துறாமங்கிறத அது பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி நசீத் பண்ணிட்டு போகிறாங்க. அது நடக்குது. அடுத்தால யுத்த காலத்துக்கு நம்ம வந்தால் நாசர் ஆஸ்பத்திரி தான் இவங்களுக்கு கிடைச்ச விஷயம். நாசர் அல் அமல் ஹாஸ்பிட்டல், இந்த 2 மருத்துவமனைகளையும் தான் இவர்கள் குறிவைக்கிறார்கள். அங்கே தான் இப்போ எல்லாம் ஹமாஸோட எல்லாம் இருந்தது. அக்டோபர் 7க்கு தாக்குனதில் நாங்கள் 7 பேரை பிடிச்சிருக்கோமா. அங்கே போய் உங்களுக்கு சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உட்காந்துருந்தாங்க போல தெரியுது. போய் பிடிச்சாங்களாம். ஆஸ்பத்திரி ஸ்டாஃபை அரெஸ்ட் பண்ணதுக்கு வேற ஒரு பேர் என்னது, அக்டோபர் 7ல் தாக்குன ஹமாஸ் வீரர்கள் அங்கே நாங்கள் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம்னு இப்படி சொல்கிறான்ல. அடுத்தால ஒரு ரிக்வஸ்ட் ஹமாஸ்ட்டை வைக்கிறா. என்ன தெரியுமா, நீங்கள் இஸ்ரேலில் பிடிச்ச காசாவில் பிடிச்ச எங்களுடைய படை வீரர்கள் மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்டா நீ எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு போட்டு அழிப்ப, டாக்டர்ஸை கொலை செய்வ, சாதி பெண்களை மானபங்கப்படுத்துவ, இதையெல்லாம் செய்துட்டு இப்போ ஒன்றுகிட்ட இருந்து பிடிச்ச அப்போ நிறைய பேர் சரண்டர் ஆயிருக்காங்க ஹமாஸ்லன்னு அர்த்தம். அவங்களுக்கு மருந்து போகும்னா நான் மருந்துகளை அனுப்புவோம்னு சொல்லியிருக்காரு. இங்கே வேறு மனிதாபிமானத்தில் உனக்கு கொஞ்சமாக அக்கறை கிடையாது, நீ ஒரு மனுஷனே இல்லைங்கிறது தான் இஸ்ரேலிய மக்களுடைய முடிவே. நித்தம் போராடி பார்க்குறான், உன்னை பதவியிலிருந்து தூக்க முடியல. ஆனால் காயம்பட்டவர்களையும் நோயாளிகளையும் வயோதிகர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்து செல்லப்பட்டவர்களையும் அருமையாக பாதுகாத்து வராங்க. எங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வந்தவன்லாம் சொன்னான்ல, நைட்டை 100 பேரை எக்ஸ்சேஞ்சில் வந்தான்ல, அவன்லாம் சொன்னான்ல எங்களை 2 நாளைக்கு ஒருக்க மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்கன்னு. ஆக அதில் அவங்க குறை வைக்க மாட்டாங்க. நீ அங்கே மருத்துவ பொருட்கள் போகக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பம்மாத்தை காட்ட வேண்டாம். ஆனால் நீ அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்ட, நிறைய இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகளால் அல்லது இதர போராளி குழுமத்தால். அதை இப்போ இப்படி தான் சொல்லணும். எல்லாரும் ஈக்குவலாக 12 அமைப்புகள் சரிசமமாக அந்த யுத்தத்தில் பங்கெடுத்து கொள்வதால் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய எதிர்ப்பின் அணி என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அவர்கள் கையில் சிக்கியிருக்கிறார்கள். இனிமேல் என்னாச்சு, உங்களுடைய கான் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. 1000 இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கான். கொஞ்சம் பேர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்களே, தாமாக ஓய்வு பெற்று போய் விடுவோம் என்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு சைக்காலஜிக்கலாக பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் எந்த யுத்த காலத்துக்கும் இனிமேல் லாய்க்காக மாட்டோம். யார் அவனே சொல்கிறான், எனக்கு பைத்தியம் முடிச்சுட்டுன்னு அவனே சொல்கிறான். அப்போ 1000 பேர் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கானா. நேற்று காசாவில் என்ன நடத்திருக்கேன்னா, அந்த கிவாத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இஸ்ரேலிய பிரிகேட் அன்னைக்கு போயா எனக்கு ரெஸ்ட் இல்லை, நான் சண்டை போக மாட்டேன்னு சொன்னான். அது நேற்று அந்த அதிகாரியை ஏற்றி சண்டையே போட்டாங்க.
இனிமேல் நாங்கள் காசா பகுதியில் யுத்தத்துக்கு போக மாட்டோம்னு இந்த செய்தியை வச்சுக்கிட்டு நேற்று இன்னொரு செய்தி வந்தது பாருங்கள், அதை வச்சுக்கிடுங்க. 20,000 இராணுவ வீரர்கள் காயம்பட்டு வருவாருன்னு இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணுறாங்களாம். முட்டாப்பாயில் இதை காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் நம்மெல்லாம் காயப்பட்டு வருவோம், நாங்கள் இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி ஆகுது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரெடி ஆகுதுன்னு சொன்னால் எப்படி நின்று சண்டை போடுவான்? அப்போ நீயே இவ்வளவு எதிர்பார்க்குறன்னா அங்கே 20,000 பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹமாஸோட அறிக்கை என்னன்னா, கொஞ்சம் பேர் அந்த வனப்பகுதிகளில் சுற்றிட்டு இருக்கேன், அவனாலே அடித்து வெளியே தள்ளிட்டா காசா இஸ் இஸ்ரேல் ஃப்ரீ அப்படின்னு ஆகுது. இப்போ ரஃபா மட்டும்தான் உனக்கு. இப்போ கான் யூனிவர்ஸ் காலம் முழுவதும் சண்டை போட்டு பார்க்குற ஒன்றும் ஜெயிக்க முடியலை. இப்போ கான் யூனிவர்ஸில் உள்ள நாசர் ஆஸ்பத்திரியை பிடிச்சிருக்கேன். அங்கே அது இருந்து ஆயுதம் இருந்தான். ஏன்னா அங்கே உள்ள ஆப்ரேஷனுக்கு வச்சிருக்க கத்தியெல்லாம் எடுத்து காட்டுவான் போல தெரியுது. அங்கே ஆயுதம் இருந்ததுன்னு ஒரு பொய். இதுக்கு பிறகு நீ ரஃபாவுக்கு வருவ. பைடனுக்கு அவருடைய பூவர் மெமரி பவர்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தப்புறம் அவர் என்ன சொல்லாருன்னா, அந்த ரஃபா இன்வெஸ்டன் பிளான் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு. அங்கே போராளிகள் நின்றுக்கிட்டு வாடா சண்டை போட்டு பார்ப்போங்கிறான். அப்போ மொத்தத்தில் குழப்பம். இப்போ என்னன்னா செய்தியெல்லாம் அதிகமாக ஆக்கிரமிக்கிறது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல். ஹிஸ்புல்லாவுக்கு மேலே நேற்று நிறைய தாக்குதல். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க உங்களுக்கு, அந்த ரைஸ்மேன் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவுண்டர் டெரரிசம் வந்து கொடுத்த அறிக்கையில் 2,500 முதல் 3,000 மிசில் வரைக்கும் இஸ்ரேலில் அனுப்பணும். எப்போ? டெய்லி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனைன்னு பார்த்துக்கிடுங்க. இப்படி அனுப்புனா 3 வாரம். அதுக்கு பிறகு இஸ்ரேல் பொத்துன்னு விழுந்துருவோங்கிறது அந்த அறிக்கையினுடைய இது. இப்போ இவங்க வந்து நாங்கள் 13 அனுப்பினோம், 30 அனுப்பினோங்கிறாங்க. ஹிஸ்புல்லா கரெக்டாக எண்ணி சொல்லுவாங்க 1038 ஆப்ரேஷன். இப்போ ஹிஸ்புல்லா வந்து ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேலிய ப்ராட்காஸ்டிங் அத்தாரிட்டி சொல்லியிருக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறாங்க, நிறைய சிவிலியன் வாழக்கூடிய இடத்துல போடுறாங்கன்னு. இப்போ ஹமாஸோடைய ஸ்ட்ராட்டஜியில் இருந்து ஹசன் நஸ்ரல்லா கொஞ்சம் மாறுபடுறாரு. என்னன்னா அவங்க சிவிலியனை கொலை செய்தா நம்ம அங்கே உள்ள சிவிலியனை ஈக்குவலுக்கு ஈக்குவல் ஒன்றுக்கு ஒன்று கொலை செய்யலாங்கிற மாதிரி அவர் முன்னாடி பேசினாரு. அதை இப்போ செயல்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது இஸ்லாமிய விளிமியங்களுக்கு உள்ளால வருதாங்கிறத அவர் பார்க்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நேற்று 5 பேரை ஒரு வில்லேஜில் ஒரு குடும்பத்தில் கொலை செய்ததுக்கு இவர் 11 பேரை கை வச்சிட்டார். 11 பேர். நாங்கள் அதெல்லாம் கணக்கு பார்க்க முடியாதுங்க, சிவிலியனை தாக்குனா சிவிலியனை தாக்குனா பிளட் இஸ் ஃபார் பிளட்டுன்ட்டார். இப்போ இவர் கொஞ்சம் டிவேட் ஆகிறாரு. இங்கே தான் இஸ்ரேலில் பிணக்குயில் இனிமேல் அதிகமாக வரும். அக்டோபர் 7 இருந்து நேற்று வரைக்கும் ஹிஸ்புல்லாவுடைய டேமேஜை ஹிஸ்புல்லாவே சொல்லுது 252 பேர். இந்த இஸ்ரேல் அறிவிக்கப்படாத ஆனால் அறிவித்த யுத்தத்தில் 33 பேர் இப்போ 2-3 நாளையில். ஆனால் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு 11 பேரை கை வச்சுட்டாரு. அடுத்தால ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய டேமேஜ் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் அவர் இந்த பழிக்கு பழி வாங்குறதுல ரொம்ப கவனமாக போயிட்டு இருக்காரு. இங்கே தான் அவங்களுடைய இது. ஆனால் இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வி வந்து நேற்று குதிச்சிருக்கான். நாங்கள் விடமாட்டோம், எல்லா செட்டிலைஸும் அங்கே கொண்டு வந்து அமர்த்துற வரை எப்படியே முடியாது. அதில் பெரிய இழப்புகளை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நேற்றும் நிறைய இராணுவ தளங்களை அடித்திருக்கிறார்கள். நம்ம பட்டியல் போட்டது அதில் சரியாக வருது. அதுக்கு பிறகு ஒரு சண்டை இஸ்ரேலுக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக, காசாக்கு அந்த பக்கமாக நடந்திருக்கு, ஈஸ்ட் ஜெருசலம் பக்கத்தில். அது ஒரு பஸ் ஸ்டாண்டில் செட்டிலைஸ் துப்பாக்கி எடுக்கவே அங்கே ஒரு 3 முஜாஹிதர்கள் வந்து ஒரு 11 பேரை கொலை செய்தான். இப்போ அந்த சண்டை காசாவுக்கு வெளியிலையும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் போய் போடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று. ரெண்டாவது, அது நாளைக்கே பதில் கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, இந்த அப்பாவிகளை கொலை செய்வதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டுதோ, நாமளும் பஸ் ஸ்டாண்ட்லாம் இறங்கி கலாட்டா பண்ணணும்னு இறங்கிட்டோங்கிற ரெண்டாவது சந்தேகமும் வருது. அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லாவுடைய இதை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுகிறாங்க இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள். ஐயா, இங்கே தான் உனக்கு அழிவே இருக்கு, அதுக்கு நீ டிப்ளமேட்டிக் மூவ் பண்ணுன்னு. ஹெல்வி என்ன சொல்கிறான்னா, நாங்கள் அரசியல் ரீதியாகவும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் அங்கே அதை பண்ணுவோம் இங்கே இதை பண்ணுவோங்கிறான். ஆனால் ஹிஸ்புல்லா ஸ்டெடியாக தன்னுடைய சண்டையை மேலே கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அடுத்தது, ஹவுத்திஸ் அவங்க நேற்று ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க. அதுக்கு அமெரிக்காவுடைய யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து எங்களுடைய ஒரு மேரிடைம் ஷிப்பை அடிச்சிட்டாங்க, இதுக்கு ஈரான் தான் ஆயுதம் கொடுக்கு, அவங்களுக்கு எல்லாமே ஈரானு கூட சேர்த்துக்கணும், ஈரான் தான் ஆயுதம் கொடுக்கு அப்படின்னு சொல்லி
ஒரு பழியை சொல்லியிருக்கிறார்கள். ஹவுத்தீஸு செங்கடல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வருகின்றார்கள். அமெரிக்காவுடைய 13 அணி ஆப்ரேஷன் கார்டன் பேலஸ் அது இதெல்லாம் சொன்ன பேரடைஸ் அப்படி இப்படிலாம் சொன்னதெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கலை. இவங்க கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவிலிருந்து போய் ஜோர்டான் வழியாக பொருட்கள் வந்ததுங்கிறத அப்படி ஒன்றும் நாங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னு யுஏஇ சொல்லக்கூடிய அளவுக்கு யுஏஇ ஒரு 10 சென்டிமீட்டராவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ புதுசாக ஒரு மூமெண்ட் வந்திருக்கு, அமால் மூமெண்ட். எங்கே ஹிஸ்புல்லால இருக்கு. அவனும் என்ன செய்கிறான், ஏதோ சுரங்கப்பாதைங்கிறாங்க, எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஹிஸ்புல்லா அப்பர் கலீலில் வந்து நேற்று சண்டை போட்டிருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நேரடியாக வந்து இஸ்ரேலிய இராணுவத்தை மோதக்கூடிய ஒரு புது குழு அங்கே தலை காட்டி இருக்கிறது. இது எந்த நேரத்தில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபு நிறைய போட்டு பேசும்போது. அடுத்தது ஈரானை பற்றி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு இது வந்துருக்கு. இந்த ஈரான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஈரான் இஸ் லீவிங் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவ்ரிவேர். இந்த யுத்தத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஈரானுடைய கைத்தடம் இருக்கிறது என்று சொல்லிட்டு என்ன சொல்லனா, ஹேஸ் பிகம் எ கர்ஸ் ஃபார் யூஎஸ் என்று சொல்லுது. அதாவது யூஎஸ் அண்ட் இட்ஸ் அலைஸ். ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் அதனுடைய நேச நாடுகளுக்கும் பெரிய சாபக்கேடாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தால ஈரான் ரைஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் சப்ளை. ஈரான் வந்து ஆயுதங்களை விநியோகிப்பதில் ஆயுத வியாபாரம் பண்ணுறதுல எல்லாரையும் பிச்சுட்டு போகுது. 2017 வெறும் 33வது இடத்துல இருந்தது உலகத்தில் ஆயுதங்களை விற்பனை செய்கிறதுல. ஈரான் வந்து 2017 33வது இடத்துல இருந்தான். இப்போ 16வது இடத்துக்கு வந்துட்டான். அடுத்தது ஈரான் த வேர்ல்டு ஆர்ம்ஸ் சப்ளை ஹேஸ் பிகம் 20 மில்லியன்ல இருந்து 120 மில்லியனாக ஆயிருக்கு. $20 மில்லியன் தான் ஆயுதம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ அவங்களுடைய ஆயுத விற்பனை $120 மில்லியனா 10 மடங்குக்கு மேலே போயிருக்கு. இது இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சங்கடம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷஹீது சூசைடு ட்ரோன்ஸுங்கிறது ஈரான் தயாரித்தது. இது இப்போ யுக்ரைன் யுத்தத்தில் பார்க்குறோம். ஹமாஸ் பயன்படுத்துது, ஹிஸ்புல்லா பயன்படுத்துது. ஏமனுக்கு இவங்க கொடுக்காம கிடைக்கவே முடியாது. அவங்க ஏமனுக்கு இன்னொரு விதமான ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்களாம், அண்டர் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் ட்ரோன்ஸ். அதாவது கடலுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் வானம் வரைக்கும் தாவக்கூடிய ஒரு ட்ரோன்ஸை சப்ளை பண்ணியிருக்கானா. அதை வச்சு தான் இப்போ அவன் எங்களை அடிக்கிறான். அடிக்கடி இந்த செங்கடலில் சலனம் வருது, சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த இதாக தான் இருக்க முடியும். ஆக இப்போ ஈரான் ஆயுதத்து சப்ளையில் மேலே வந்ததும் அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த யுத்தம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்வதில் இருந்தும் அமெரிக்கா பதறி போயிருக்கிறது என்பது அதில் தெளிவாகிறது. ஆக இந்த யுத்தம் புது புது பரிணாமங்களை அடைந்து செல்லுகிறது. அக்ஸா பள்ளிவாசல் தொழுகைக்கூடியவர்கள் நேற்று நிறைய பேர் வெளியிலையும் தொழுதுருக்காங்க. அப்படி பார்த்தா 50,000 பேர் போயிட்டாங்க. போயிட்டு 25,000 பேர் உள்ளே இருந்து தொழுதுருக்காங்க. மீதி உள்ளவங்க அந்த இக்காமத்து அழைப்பு வந்தவுடன் அவர்கள் என்ன செய்துட்டாங்க, வெளியில் உள்ள ஏரியாக்களில் தொழுதுட்டாங்க. அப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடியவனையும் விரட்டிடலாங்கிற நம்பிக்கை போராளிகள் குழுக்கு இருக்கு. அவங்க காயம்பட்டு தான் வருவாங்கங்கிற நம்பிக்கை இஸ்ரேலுக்கு இருக்கு. எதுக்கு சொல்லன்னா, புதுசாக பெட்டெல்லாம் தயார் பண்ணுறான் நெத்தன்யாஹூ. சீஸ்ஃபயரு ஹமாஸோடைய கண்டிஷனை ஒத்துக்கொண்டு ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டது. இனிமேல் இஸ்ரேல் அதை ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஒரு பழைய இவன் சொல்லியிருக்கான், இஸ்ரேலுடைய இராணுவ வீரன், இராணுவ அதிகாரி, ஹிஸ்புல்லா ஃப்ரண்டில் தான் நமக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்கு. நான் சொன்ன அறிக்கை அதான் சொல்லுது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா இல்லையாங்கிறதே தீர்மானிக்கக்கூடிய பலமும் சக்தியும் அதுக்குள்ள யுக்திகளும் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கிறது. அங்கே தான் நம்ம பெரிய அழிவை எதிர்நோக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் அலி அக்பர் விலாயத்து ஒரு பேர், இப்போ இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பேன். இமாம் கொமேனி அப்போ அவர்களுக்கு மிலிட்ரி அட்வைசராக இருந்தார். அதுக்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராகவும் இருந்தார். அவர் சொன்னார், இந்த சண்டை இப்பொழுது நிற்காது, ஆனால் இஸ்ரேல் முடியும் வரைக்கும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ரொம்ப அரிதாக தான் பேசுவார். இப்போ இதை சொல்லியிருக்கிறார். இனி அடுத்தடுத்து என்னென்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்